அன்பு நண்பர்கள் வணக்கம். அதிகாலையும் அருமையான பேச்சும் நிகழ்ச்சியில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். மனுஷனுக்கு யாருமே பொறுமை இல்லை. நம்ம பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் அப்படி முன்னாடி பழமொழி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் நம்ம பொறுமை ஏன் இல்லைன்னா, இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி. யார் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் அடுத்த ஆள் அதை ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. பொறுமை கடைப்பிடிக்க இடத்துல பொறுமை கடைப்பிடிச்தான் ஆகணும். யாருமே கடைப்பிடிக்க கிடையாது. அவங்க என்னதோ பேய் சாதிக்கிற மாதிரியே ஓடிட்டு இருக்காங்க. என்னத்துக்கு ஓடுறான்னு கேட்டால் தெரியாது. வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா லைஃப் என்னதோ ஒன் வே தான், நோ ரிட்டன் பேக். அதனால் நம்ம பொறுமையாக போனோன்னா கொஞ்சம் தூரம் போகலான்னு சொல்லிட்டு நம்புவோம், அவ்வளோதான். எதுவுமே ஒரு உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம பொறுமை கடைப்பிடிச்சா கொஞ்ச நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோடையும் செயல்பட்டோன்னு வச்சுங்க, எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நம்ம சில தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டு மூளையும் போட்டு பிச்சு தேவையில்லாத விஷயம்னு சொல்கிறேன். நம்ம எதையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம். நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கிற இடத்துலையும் ஒரு விஷயத்தை ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து அந்த விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. உங்களுக்குள்ளே எல்லாமே இருக்கும், திறமை இருக்குது. ஆனால் அந்த கரெக்டான டைமுங்க நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நம்ம என்னதோ பதட்டத்தில் அப்படியே செய்கிறனால சில விஷயங்கள் நம்மளை கையப்பட்டு போயிடுது. அந்த என்றைக்குமே சரி, பொறுமையை கடைப்பிடிப்போம். பொறுமை கடலை விட பெருசு. பொறுத்தவர் அந்த உலகத்தை விட பெரியவர். அதை அப்படி நண்பர்களை எல்லாருமே அமைதியாகவும் பொறுமையாகவும் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலை நோக்கி கொண்டு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம்.